ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம். மிளகு குழம்பு செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் இதை போட்டு மிதமான தீயில் நல்லா சிவக்க வறுத்து விட்டுருங்க. மைல்டாக வச்சுக்கணும். சீரகம் கரிஞ்சிடக்கூடாது. சீரகம் அதே கலரில் இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி இது தேங்காவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டு நல்லா அதில் உள்ள அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு தேங்காவையும் ஃப்ரை பண்ணி எடுத்து இதை பேஸ்ட் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேங்காவோட அந்த இதை போட்டு எல்லாத்தையும் வறுத்த பொருள் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கடாயில் எண்ணெய் ஊற்றி அதே கடுகு, உளுந்து, வெந்தயம், 2 வெந்தயம், கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரை ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை கொடுத்துருங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி, மிக்ஸி ஜாரை கழுவி நல்லா அந்த தண்ணி அதில் ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு கிண்டணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாத்தூளும் இப்போ நம்ம ஆட் பண்ணணும். மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடி வச்சுருந்தீங்கன்னா சாம்பார் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு நல்லா இதை கிண்டி மூடி வச்சுடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது காமிக்கிறேன். சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் போடணும். இது ஒரு மாதிரி கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். நீங்கள் அந்த வெல்லம் போட்டாங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இதில். ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர நேரத்தில் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட ரைஸுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அந்த மிளகு குழம்பு மிளகு பூண்டு போட்டுருக்கிறதுனால இந்த சளி இதெல்லாம் நல்லா வரும். இதை நல்லா நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.